நாடு முழுவதும் இன்று நடைபெறும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு 22 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதும் தேர்வுக்காக நாடு முழுவதும் 5500 தேர்வு மையங்கள் அமைப்பு. நீட் மறுதேர்வர்கள் மதியம் 1:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் இருக்க வேண்டும். ஆள் மாறாட்ட மோசடியை தடுக்க ஆதார் பயோமெட்ரிக் சோதனை கட்டாயம். நீட் மறுதேர்வில் முறைகேடுகளை தடுக்க அனைத்து தேர்வு மையங்களிலும் பலத்த பாதுகாப்பு. நாடு முழுவதும் அனைத்து நீட் தேர்வு மையங்களும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பு. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. எந்தவித அச்சமும் இன்றி முழு தன்னம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ள அறிவுறுத்தல். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டையைச் சேர்ந்த நீட் தேர்வு மாணவி தற்கொலை. தமிழகத்தில் ஒரே வாரத்தில் 3 மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. நீட் தேர்வு முதல் முதுகலை மருத்துவ படிப்பு வரை மாணவர்களுக்கு மன அழுத்தம் உண்டு. மன அழுத்தத்தை முழு மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டுமென அமைச்சர் அருண்ராஜ் அறிவுறுத்தல். முதலமைச்சர் அவர்களின் சார்பாக அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த எக்ஸாம்ங்கிறது ஒரு ப்ராசஸ் தான், இது மட்டுமே வாழ்க்கை இல்லை. கண்டிப்பாக மருத்துவங்கிறது ஒரு உயரிய ஒரு படிப்பு தான். நல்லா முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் கிடைக்கலனாலும் பெரிய வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிடுறது இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை ஜந்தர் மந்திரிலிருந்து வெளியேற மாட்டோம். டெல்லியில் இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்த கரப்பான் பூச்சி கட்சி தலைவர் அபிஜித் திட்டவட்டம். லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலால் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவிப்பு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஈரான் குற்றச்சாட்டு. கப்பல் போக்குவரத்திற்காக ஹோர்முஸ் நீரிணை திறந்துள்ளதாக அமெரிக்கா அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணை திறந்திருப்பதை உறுதி செய்ய அமெரிக்க படைகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தகவல். அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் இன்று பேச்சுவார்த்தை. இரு நாடுகளிடையே மத்தியஸ்தராக செயல்பட்டு வரும் பாகிஸ்தான் தகவல். பதற்றமான சூழலில் ஹோர்முஸ் நீரிணையை கடந்த 3 இந்திய கப்பல்கள் 8.6 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் இந்தியா நோக்கி பயணம். திருவள்ளூர், கடலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. ஆத்தூரில் காற்றுடன் கூடிய கனமழையால் லாரி மீது மரம் விழுந்ததால் பரபரப்பு. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், குமரி, நெல்லை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வளிமண்டல சுழற்சியால் தமிழகத்தில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு செய்த அமைச்சர் அருண்ராஜ். புதிய கட்டிடத்தில் தொட்டவுடன் சிவன்பூச்சு பெயர்ந்து வந்ததால் அமைச்சர் அதிர்ச்சி. பன்னிரண்டாவது சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் இன்று கொண்டாட்டம். நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் யோகா நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு ஏற்பாடு. சுகாதாரத்துறையில் எம்ஆர்ஐ இயந்திரங்கள் வாங்க கோரப்பட்ட டெண்டரில் ஊழல் என பரவிய தகவல். தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மறுப்பு. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கவுன்சிலரை கூட பெற முடியாது. கூட்டணியிலிருந்து யார் வெளியேறினாலும் திமுகவை அசைக்க முடியாது என அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு.
உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகின்றது. ஒவ்வொருவரையும் ஓட விரட்டுகின்ற பணிகளை நம்முடைய இயக்கத்தின் சகோதரர்கள் செய்வார்கள் என்பது நமக்கு தெரியும். மின்துறை ஊழல் குறித்து இந்த வாரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். திமுக பாஜக இணக்கத்தால் முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என குற்றச்சாட்டு. மின்சாரத்துறை சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கை விரைவில் தயாராகும். அடுத்த வாரத்துக்குள்ள நாங்க அதற்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அடுத்த வார இறுதிக்குள்ள நம்ம இந்த வார இறுதிக்குள்ள வெளியிடப்படும். அதுல இந்த துறையோட நிலைமை என்ன, எப்படி இருக்கு, என்னென்ன இருக்கு, எந்தெந்த வகையில் இந்த துறைக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, இது அனைத்தும் கணக்கிடப்பட்டு இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடும். நாமக்கல்லில் சரக்கு வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதிய அதிர்ச்சி காட்சி. விபத்தில் காயமடைந்த இருவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் நடைந்ததற்கு ஊழியர்களின் கவனக்குறைவே காரணம். தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் விளக்கம். அந்த இடத்துல அதுக்கு உண்டான ஒரு ஷெட்டு போட்டு கொடுப்போம், இல்லை நேரம் தார்பாய் கொடுப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரொக்யூர் பண்ணும்போது தார்பாய் கொடுத்துருக்கோம். அது அந்த இடத்துல ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் பண்ணாமட்டாங்க போட்டுருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்கோம், ரிப்போர்ட் இருக்கு, ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் இது மாதிரி வராத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். வங்கம் முழுவதையும் பாகிஸ்தானுடன் இணைக்கும் முயற்சியின் போது காங்கிரஸ் அடிபணிந்தது. மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. திண்டுக்கல்லில் ஓடும் பேருந்தில் சிறுமியிடம் அத்துமீறிய நபருக்கு தர்ம அடி. சாலையில் சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். நெல்லை மாவட்டத்தில் 20 நாட்களில் 19 போக்சோ வழக்குகள் பதிவு. பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட 19 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. மேற்கு வங்கத்திலிருந்து 5000 சட்டவிரோத வங்கதேச குடியேறிகள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தகவல். ஊடுருவல்காரர்கள் மூலம் அரசியல் ஆதாயம் தேட காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே முயற்சிப்பதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. $440 கோடி ரூபாயில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கம். உட்கட்சி பூசலால் அதிருப்தி தரப்பினர் அளித்த கடிதத்தின் அடிப்படையில் வங்கி நிர்வாகம் நடவடிக்கை. கமுதி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 54 சவரன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. தடயங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை சேகரித்து கொள்ளையர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரியில் தாவேக்குவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி இல்லை. காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் விளக்கம். திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் பெண்ணிடம் செல்போன் பறிப்பு. சாலையோரம் அமர்ந்திருந்த பெண்ணிடம் செல்போனை பறித்துச் சென்ற காட்சி. ஜெர்மனியில் 2 சரக்கு ரயில்கள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. விபத்தில் சிக்கி பாலத்திலிருந்து கீழே விழுந்த சரக்கு ரயில் பெட்டிகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி அபார வெற்றி. டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் வெற்றி பெற்று ஆப்கானிஸ்தானை ஒயிட் வாஷ் செய்த இந்தியா. மகளிர் T20 உலகக்கோப்பையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இன்று பல பரீட்சை. அரையிறுதி வாய்ப்பை பிரகாசமாக்க இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம். உலகக்கோப்பை கால்பந்தில் ஸ்வீடனை 5-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய நெதர்லாந்து. ஐவரி கோஸ்ட் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி அணி வெற்றி. டெல்லியில் நடைபெற்ற முதல் தடகள விளையாட்டு உறுதிகள் வழங்கும் விழா. PT உஷா, அஞ்சும் ஜார்ஜ் உள்ளிட்ட 4 பேருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு வெண்கல பதக்கம். 4 தங்கம் உட்பட 9 பதக்கங்களுடன் இந்தியா தொடர்ந்து முதலிடம்.
முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகள் இன்று மோதல். கடைசி போட்டியில் வீரர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் கோப்பையை வெல்ல இந்திய அணி தீவிரம். பெர்லின் ஓபன் டென்னிஸில் முதல் நிலை வீராங்கனை சபலன்கா அதிர்ச்சி தோல்வி. அரையிறுதியில் சபலன்காவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய பெகுலா.